கலாநிதியை போட்டுக் கொடுத்த தயாநிதி உள்ளே வருகிறது அமலாக்கத்துறை. தயாநிதி பின்னணியில் பாஜக. கடந்த காலங்களில் மாறன் குடும்பத்திற்கும் கருணாநிதி குடும்பத்திற்கும் இடையில் நடந்த சண்டையில் மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகம் தீயிட்டு கொளுத்தப்பட்ட வரலாறு உண்டு. ஆனால் தற்போது மாறன் குடும்பத்திற்குள் வெடித்துள்ள மோதல் சந்தி சிரித்து வருகிறது. 4 முறை எம்பியாக வெற்றி பெற்ற தயாநிதி மாறனுக்கு டெல்லியில் பாஜக, காங்கிரஸ் என அனைத்து தரப்பிலும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்கின்றது டெல்லி வட்டாரங்கள். இந்த நிலையில் சன் டிவியின் 12 லட்சம் பங்குகளை ஒரே நாள் இரவில் முறைகேடாக தனது பெயருக்கு மாற்றி கருணாநிதி மற்றும் மாறன் குடும்பத்தாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் சன் குழும தலைவர் கலாநிதி மாறன் என அவருக்கு எதிராக அவரது தம்பியும் திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் 2வது முறையாக வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ள சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தயாநிதி மாறன் அவருடைய அண்ணன் கலாநிதிக்கு அனுப்பிய நோட்டீஸில் கடந்த செப்டம்பர் 15, 2023 வரை கலாநிதி மாறனுக்கு சன் டிவி நிறுவனத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை. 2003 தந்தை முரசொலி மாறன் இறந்த நிலையில் அந்த ஆண்டு செப்டம்பர் 15 ஒரே நாள் இரவில் சன் டிவி நிறுவனத்தின் 60% பங்குகளை கலாநிதி மாறன் தனது பெயருக்கு மாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ள தயாநிதி மாறன், மேலும் 3000 வரையுள்ள ஒரு பங்கை 10 முகமதிப்பில் தனக்குத்தானே ஒதுக்கி மற்ற பங்குதாரர்களுக்கும் நம்பிக்கை துரோகத்தையும் நிதி மோசடியையும் செய்துள்ளார் கலாநிதி மாறன் என்றும், பின்னாளில் அந்த பங்கு மதிப்பு 3500 கோடியாக உயர்ந்துள்ள நிலையில் கலாநிதி மாறன் 1.20 கோடி மட்டுமே செலுத்தி 3498.80 கோடி மோசடி செய்துள்ளார். இந்த துரோகத்தால் 50% இருந்த குடும்ப உறுப்பினர்களின் பங்கு 20% குறைந்துவிட்டது. அண்ணன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை வீண் போய்விட்டது என்றும், எனவே சன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களிலும் கடந்த 2003 செப்டம்பர் 15ஆம் தேதி நிலவரப்படி நிலைமையை மீண்டும் கட்டமைத்து தயாளு அம்மாள் மற்றும் மாறன் குடும்பத்தாரின் சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களுக்கு சேர வேண்டிய பங்குகள், பண பலன்கள், சொத்துக்கள், வருமானத்தை திருப்பியளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள தயாநிதி மாறன், தவறும் பட்சத்தில் கலாநிதி மாறன் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது சிவில் குற்றவியல் ரீதியாக வழக்கு தொடரப்படும். அத்துடன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழும் குற்றவியல் சட்டங்களின் கீழும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை, ரிசர்வ் வங்கி, மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை, செபி, ROC உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் மத்திய அரசுக்கும் புகார் அளிக்கப்படும் என தயாநிதி மாறன் தன்னுடைய நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கலாநிதி மாறனுக்கு அவருடைய தம்பி தயாநிதி மாறன் அனுப்பிய நோட்டீஸில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழும் குற்றவியல் சட்டங்களின் கீழும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை, ரிசர்வ் வங்கி, மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தை, செபி, ROC உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் மத்திய அரசுக்கும் புகார் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளதன் பின்னணியில் பாஜக ஆதரவு தயாநிதி மாறனுக்கு உள்ளது என்று விமர்சனம் எழுந்துள்ளது. அந்த வகையில் பாஜக ஆதரவில்தான் தன்னுடைய அண்ணனை அமலாக்கத்துறை, மத்திய அரசு பெயர்களை குறிப்பிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது தயாநிதி மாறன் பகிரங்கமாக தன்னுடைய அண்ணன் மீது மிகப்பெரிய மோசடி குற்றச்சாட்டுக்களை வைத்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகின்றது. உங்கள் தின சேவல்